இந்த கோபி படிச்சிருந்துமே மிகப்பெரிய முட்டாளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அட ஆமாங்க, இந்த கோபி வந்து மிகப்பெரிய முட்டாள் தான். இந்த சுதாகர் வந்து எவ்வளவோ கட்டுக்கதை சொல்கிறாரு, எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிட்டு இங்கே பாக்கியா கிட்டேயே வந்து பேசுகிறாரு. என்னத்தை தான் சொல்ல, பாக்கியாலாம் இந்த கோபிக்கு செலியனுக்கு பாட்டிக்கு இந்த சுதாகர் கேடு கட்டவன் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் போல். நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னதான் வந்து பாக்கியா கஷ்டப்பட்டு அவரோட உண்மையான சுயரூபத்தை நிரூபித்தாலுமே இந்த ஜென்மங்கள்லாம் அந்த சுதாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இனி அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க பண்ணாலுமே வந்து அவங்க தப்பு பண்ணாலுமே அது வந்து தப்பு இல்லை, சரிதான் அப்படின்னு தான் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து இருக்குது. என்னடா நியாயம், அட போங்கப்பா, உருட்டினதையே உருட்டுறாங்க அப்படி தான் வந்து சொல்லணும். பாக்கியா வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்றைக்கான எபிசோடு பாக்கியாவை பார்க்கும்போது பாவமாக தான் இருந்தது. ஆனால் பாக்கியா ஒரு தரமான சம்பவம் தான் பண்ணிட்டாங்க. வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த சுதாகர் நினச்ச மாதிரியே பாக்கியாவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை தந்திரமாக வாங்கிட்டாரு. ஆனால் பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி இந்த சுதாகர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவுமே இந்த சுதாகர் பார்த்திங்கன்னா பக்காவாக நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த முட்டாள் கோபியை நம்ப வைக்கணும், பாக்கியாவோட குடும்பத்தை நம்ப வைக்கணும், தான் நல்லவர், பாக்கியா சொல்கிறதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு இந்த சுதாகர் பண்ணுறாருனே தெரியலப்பா. தைரியமாக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே. ஆனால் இதுக்கும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆடட்டும் இன்னும் எத்தனை நாள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்க, ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாக்கியாவோட ஓனர் வர்றாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, நீங்கள் என்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது ஒன்றும் எனக்கு பெருசாக தெரிலங்க சார், ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து நம்ம வழியை விட்டு வேற ஒரு வழியில் போகிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலும் அவர் மனசு மாற போகிறாரா? அவர் வந்து பணத்தை கண்ணில் பார்த்துட்டாரு. பணத்தால் இந்த சுதாகர் வந்து விலைக்கு வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ஓனருமே நல்லவராக இருந்தாலுமே அவ்வளோதான், அவர் மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாக்கியா சொல்கிறத சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுமே அப்படி தலை குனிஞ்சு தான் நிற்கிறாரு. அப்புறம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவங்களையும் கிளம்ப சொல்லிடுறாங்க. இங்கே பாக்கியா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செல்விக்கிட்டேயுமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வியுமே என்னக்கா இப்படி ஒரு அயோக்கியக்காரனாக அவர் இருக்கிறாரு, அவர் வீட்டில் போயிட்டு ஓம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குற, இனியாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இப்படி பண்ணவர் என்ன வேணால் பண்ணலாம், பார்த்துக்கோ, அவர்கிட்ட நீ என்னென்னத்துக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வியும் பார்த்திங்கன்னா அந்த லோன் வாங்கினவங்க கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னுமே பாக்கியாவுக்கு 45 லட்சம் வந்து அமௌண்ட்டு வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும், கடனில் இருக்கிறாங்க. அதை கேட்டு வந்து இங்கே செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னக்கா இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது, இப்போ ரெஸ்டாரண்ட்டுமே உன் கையை விட்டு போச்சு, இதுக்கப்புறம் நீ என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வேலைக்கு நான் போகிறேன், வேலைக்கு போகலைன்னா என் குடும்பத்தை நான் நடத்த முடியாதுக்கா அப்படின்னு வந்து இங்கே செல்வி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நீ வேறு ஒரு வேலைக்கு போயிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னக்கா இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீ இவ்வளோ தைரியமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது செல்வி, இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கதா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை பற்றி தான் யோசிக்கணும். கண்டிப்பாக நான் இதை அப்படியே விட்டுற மாட்டேன், எனக்கு திறமை இருக்குது, என்னால் முடியும், என்னை எவ்வளோ தான் கீழே தள்ளி விட்டாலுமே நான் மறுபடியுமே எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பேசுகிறாங்க. பாக்கியாவுக்கு இந்த தன்னம்பிக்கை தாங்க அழகு. ஆனால் சும்மா இந்த சுதாகருக்கு போய் சவால் விட்டுட்டு இருக்காமல் பாக்கியா வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் என்ன, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்த பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா சுதாகர் வந்திருக்கிறாரு. சுதாகருக்கு வந்து பாக்கியாவோட இப்போ நிலமை எப்படி இருக்கணும், அதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கியாவை நேரில் பார்க்குறதுக்காகவே வந்திருக்கிறாரு. இங்கே வீட்டில் எல்லாரு கூடயுமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த ஈஸ்வரி பாட்டி வலிஞ்சவாயி அண்டு கோபி
அப்புறம் இந்த செழியன் அப்படியே தாங்குன்னு இந்த சுதாகரை வந்து தாங்குறாங்க. என்னங்க சம்மந்தி வர்றதே வர்றீங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருந்தா நாங்கள் தடபுடலாம் உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு கேட்குறாங்க. ஏதோ இந்த பாட்டியே போயிட்டு கிச்சனில் போயிட்டு சுதாகருக்காக சமைக்க போகிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவை தான் சமைக்க சொல்லுவாங்க. எதுக்கு இந்த வெட்டி பேச்சு இந்த பாட்டிக்கு? பாட்டி வாயிலே பல்லார்னு ஒரு அறையை விடணும்ப்பா, அப்போ தான் வாய் பேசாமல் கொஞ்ச நாள் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இங்கே இனியாவை பற்றியும் நிதிஷை பற்றியும் எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு, எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வீட்டுக்கு வந்தால் எங்கள் சுதாகர் வந்து குடும்பத்தோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆகுது அவங்களுக்கு. எங்கள் பாக்கியாவை வாலண்ட்ரியா, பாக்கியா என்ன நீ வாட்டில் அமைதியாக போகிற, வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலையா, சம்மந்தி தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே நம்ம இனியா நிதிஷ் அனுப்பிச்சுட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ வீடு வாங்க போகிறாங்களாமே, அது வாங்கி தர போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்லிகிட்டு இருந்தார். அதையுமே பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து பாட்டி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பல சம்பவங்கள் நடக்குதுங்க, அதுதான் ஹைலைட்டே. ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீ இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிற, என்ன தான் கோவம் இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுல, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யார் நானா தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறேன்? அவர் தான் உங்கள் எல்லாருமே வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா. அவரே வந்து என்கிட்ட நேரடியாக தான் வந்து சொன்னார். ஏன் சம்மந்தி நீங்கள் வந்து சொல்லலையா என்கிட்ட? ஆமாம் நான் தான் வாங்கினேன் ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னு வந்து சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் இப்படி மொத்தமாக மாற்றி சொல்கிறீங்க எங்கள் வீட்டாளுங்க முன்னாடி, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாகவே தெரியலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னங்க சம்மந்தி பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா? நான் எதுவுமே சொல்லலையே. இப்படி தான் இனி அந்த ரெஸ்டாரண்ட்டு விஷயத்துலையுமே பண்ணீங்க. இனியாவுக்கு கிஃப்டாக தானே கொடுத்தீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை, இப்போ அதுக்குமே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிஃப்டாக நான் எதுக்கு கொடுக்கணும் என்னோடய ரெஸ்டாரண்ட்டை? என்ன எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? ஒரு வெத்து பேப்பரில் என்கிட்ட சைன் வாங்கி மொத்தமாக அதை மாற்றி என் ரெஸ்டாரண்ட்டையே என்கிட்டேருந்து பிடுங்கிட்டு இப்போது கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கி அப்படியே சுதாகரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே வந்து எல்லாமே பேசுகிறாங்க. அவருக்கு வலிக்குதோ இல்லையே இந்த பாட்டி கோபி செழியனுக்கு, அம்மா என்னம்மா நீ பேசுகிற, இப்படிலாம் பேசக்கூடாது சரியா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய பணக்காரன், நீ அவர்கிட்டலாம் இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக எப்போதும் போல் அந்த கேடுகட்ட சுதாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சம்மந்தி, நீங்கள் என் மேலே கோவமாக தான் இருக்கிறீங்க, அது ஏதோ நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன, நான் இதுக்கு தான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து பணம் வேணுமா, பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன், நீங்கள் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனால் இப்போ இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க. இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல, வேணும்னா சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பிஸ்னஸ்னால. இனியாவும் நிதிஷ் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம பேசினதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குதர்க்கமாக இந்த சுதாகர் பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே பணம்லாம் எதுக்கு சம்மந்தி, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபியும் அண்டு பாட்டியுமே வந்து சொல்கிறாங்க. பாக்கியா நீ இப்படிலாம் வந்து கோபமாக நடந்துக்கிறாத இவர்கிட்ட, அவர் மனசு சங்கடப்படாதா? நம்ம இனியாவை வந்து அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் அதை மனசில் வச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் மனசில் வச்சு தான் நடந்துக்கிறேன் சரிங்களா அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. சரி இப்போது கிஃப்டாக தான் நீ இனியாவுக்கு கொடுத்ததா வச்சுக்கோ, சரி என்னதான் இருந்தாலும் உன்னோட சொத்துக்கள் எல்லாமே உன் பிள்ளைங்களுக்கு தானே போகுது, இதனால எதுக்கு உனக்கு இவ்வளோ வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என் பிள்ளைங்களுக்கு தான், ஆனால் என் காலம் போனதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்களுக்கு என்னோடய சொத்து சேரும். இப்போ நான் நல்லா குத்துக்கள் மாதிரி நல்லா தானே இருக்கேன், கைகால் சோகத்தோட நல்லாவே. இப்போ என் பிள்ளைங்களுக்கு என் சொத்து வந்து போகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இந்த ஈஸ்வரி பாட்டி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. என்ன அதான் கேட்டாலும் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு என்ன அப்படியே வலிச்சு இந்த வீட்டை விட்டு போகவா போகிறாங்க? அது ஒன்று பேச இது ஒன்று பேச இப்படியே தான் போயிட்டுருக்கு. அடுத்து சுதாகர் விரித்த வலையில் சுதாகரே விழுந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இங்கே என்ன சம்மந்தி, இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு மனசுக்கு ஏதோ சங்கடமாக இருந்தால் பரவாயில்ல, பணம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, அதுதான் கரெக்டு, நானும் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் கொடுக்கும்போதே நானும் வாங்கலை, இப்போவும் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இதுக்கப்புறமும் நான் வேணான்னு சொன்னால் அது நல்லா இருக்காது, நீங்களுமே மனசு சங்கடப்படுவீங்க, கொடுத்துருங்க ஒரு 45 லட்சம் கொடுத்துருங்க, அது போதும், ஏன்னா என்னோட இதுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு இங்கே பாக்கியா வந்து ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. இந்த சுதாகர் என்ன நினச்சிருப்பாரு, பாக்கியா பணம்லாம் கேட்க மாட்டாங்க,
அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாலண்டரியாக இது பண்ணார். இப்போ அவருக்கே அது வந்து பெரிய ஆப்பா வந்து அமைஞ்சிருச்சு. இங்கே பாக்கியா பணம் கேட்டதுமே இங்கே பார்த்தீங்கன்னா எழில், கோபி, பாட்டி அப்படியே கொதிச்சு போயிடுறாங்க. என்ன பாக்கியா, என்ன பணத்தை போய் சம்மந்திக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, இது வந்து எங்களுக்குள்ள டீலிங் சரிங்களா, எங்கள் பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதான் நான் சொல்லலையே, அவர் தானே சொல்கிறாரு பணத்தால் சரி பண்ணிட முடியும், பணம் கொடுத்துனா உறவுக்குள்ளே எந்த விரிசல் வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் எப்படி நான் இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியும்? அதுதான் கரெக்டு, அவர் சொல்கிறதான் கரெக்டுன்னு எனக்கு இப்போது சரியாக படுது. ஏன்னா இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கவலைப்படுறாருல. நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில தானே இருக்கிறேன். சரி, நம்மளால எதுக்கு அவர் மனசு கஷ்டப்பட, நான் வாங்கிக்கிறேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு சம்மந்தி எப்போ பணம் கொடுக்குறீங்க, எப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் சுதாகர் வந்து நாளைக்கு வாங்க, என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரிதாபமாக சுதாகர் வந்து கிளம்புறாரு. ஏன்னா தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பாக்கியா குடும்பத்துக்கு முன்னாடி வேறு எதுவுமே அவரால் மழுப்ப முடியாதுல்ல. அது வந்து அவருக்கு பேர் அசிங்கம் இல்லை, அதனால் தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சுதாகர் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டாங்க. என்ன பாக்கியா, நீ பண்ணுறதுலாம் நல்லாவா இருக்குது, சம்மந்திக்கிட்ட போயிட்டு இப்படி பணம் வாங்குறது என்ன கேவலமாக இல்லையா உனக்குலாம், நீ இப்படி பண்ணுறனால தான் இப்போ இந்த நிலமையில நிற்கிற, அவரை நீ மரியாதை இல்லாமல் வந்து பேசுகிற சரியா, நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, இதனால் இனியாவோட வாழ்க்கை நாசமாக போக போகுது பாரு, அவளோட வாழ்க்கை மட்டும் கெட்டுச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே திட்டுறாங்க. இங்கே கோபி, செலியன் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியாவை பிடிச்சி கத்துறாங்க. இதனால் பார்க்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க, அவர் அவ்வளோ பெரிய நல்லவர்லாம் கிடையாது சரிங்களா, என்னோடய ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டாரு, இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து தந்திரமாக பிடுங்கிட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட பேசுனீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை, கேவலமாக இருக்குது உங்களை நினச்சா. என்னால் என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போதா, கிடையவே கிடையாது, எல்லாமே உங்களால் தான். பணத்தாசையில் என் பொண்ணை வந்து நீங்கள் பாலங்கணத்தில் தள்ளிட்டீங்கன்னு தான் சொல்லணும். நிதிஷ் மாப்பிள்ள வந்து நல்லவராக இருக்கலாம், ஏன்னா இந்த சுதாகர் ரொம்பவே கேடு கட்ட ஜென்மம். இந்த ஆள் என்ன வேணால் பண்ணலாம், இவனோட பிஸ்னஸை வந்து எப்படினாலும் மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யார் வாழ்க்கையை வேணால் நாசம் பண்ணலாம் அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, கோபி எல்லாருமே செம்ம கோவப்படுறாங்க. எப்படி நீ வந்து சம்மந்தி வந்து இப்படிலாம் வந்து கேவலமாக பேசுவ, அப்படிலாம் பேசாத, எங்கள் முன்னாடி அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மரியாதை கொடுத்து பேசணும், எதுக்காக நான் மரியாதை அந்த ஏமாத்துக்காரனுக்கு கொடுக்கணும், நீங்கள் வேணால் கொடுங்க, அவன் காலில் கூட விழுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சரிங்களா, ஆனால் என்னோட தன்மானத்தை விட்டு நான் எப்போவுமே நடந்துக்க மாட்டேன், அதுவும் அந்த ஒரு ஏமாத்துக்காரன் முன்னாடி நான் எப்போவுமே வந்து தலை குனியவே மாட்டேன். இப்போ கூட அவன் எதுக்காக எங்கள் வீடு தேடி வந்து பார்த்துட்டு போனான்னு நினச்சிங்க, நான் கஷ்டப்படுறதா அவன் கண்குளிராக பார்க்கணுன்னு நினச்சி தான் வந்திருக்கிறான், அது எங்கே உங்களுக்கெல்லாம் நன்றி கண்ட ஜென்மங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சுதாகரை ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசுகிறனால பாட்டிக்கு கோபம் வருது பாக்கியா மேலே. பாக்கியாவை வந்து பாட்டி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. பாக்கியா, இதுக்கப்புறம் முன்னாடி அவரை மரியாதை நம்ம பேசினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஓங்கின கையை பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து தட்டி விட்டுட்டு, அத்தை இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, இவ்வளோ சொல்லியும் அந்த கேடு கட்டவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என் வாயிலிருந்து உங்களை அத்தைன்னு கூட கூப்பிடக்கூடாது. ஈஸ்வரி, உன் பேக்கு உன் திங்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்பிடு, உன் பையன் எந்த வீட்டில் இருக்காரோ அதே வீட்டில் நீயும் போயிட்டு இரு, இதுக்கப்புறம் வந்து அத்தை சொத்தேனும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட மாட்டேன் சரியா, கிளம்பு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியா வந்து சொல்லணுங்க. இங்கே இந்த பாட்டி வந்து ரோசப்பட்டு இந்த கோபியோட வந்து வீட்டை விட்டு போயிட்டு இந்த வீட்டு பக்கமே தலை வைக்கவே கூடாது. இதுக்கப்புறமும் யார் அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இந்த வீட்டில் அதே நிலைமை தான். இந்த எழிலுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா வான் பண்ணி விடணும். இந்த பாக்கியா இதுக்கிட்ட வந்து இப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, இதுகளுக்கு ஒரு முடிவு கட்டினா தான்ப்பா நம்மளுக்கு தலைவலி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுங்க. பாக்கியா வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வாழ்க்கையில் சாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.